Hello friends, welcome to our channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிப்ளெக்சர் அண்ட் அதோடைய கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மக்ஸ் ட்ரீயோட கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மக்ஸ் ட்ரீ கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 4x1 யூஸிங் 2x1. சரிங்களா? ஸோ 4x1 ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 2n இன்புட், அதாவது என்னோட வேல்யூ இப்போ நமக்கு 2 இருக்குது. ஸோ 2/2 வேல்யூவில் நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்கும். அண்ட் எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட 4 இன்புட்ஸ் தான் I0, I1, I2, I3, 2 செலக்ட் லைன் S1, S0 அண்ட் ஒரு அவுட்புட் Yன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4x1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2x1 மல்டிப்ளெக்சரை யூஸ் பண்ணி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ 2x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு செலக்ட் லைன் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2x1 ட்ரா பண்ணிவிட்டு அந்த 2x1 நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மேக்ஸிமமாக நீங்கள் 2 தான் ஃபீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மிச்சம் நமக்கு இன்னும் எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I2, I3 இருக்குது. ஸோ அதுக்கு இன்னொரு 2x1 மக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மீதி 2 இன்புட்டை நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 2x1 மக்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன்ஸ் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஒரு செலக்ட் லைனாக எது இருக்க போகுது அப்படின்னா எப்போவுமே LSBலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு S0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே S0 அப்படிங்கிற செலக்ட் லைனை நம்ம ஃபீட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குற செலக்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா LSBயோடது தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2 மக்ஸுக்கும் ஒரே செலக்ட் லைன் தான் நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு அவுட்புட் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 2x1க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ இதனுடைய அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் 2x1 அவுட்புட்டை எடுத்து இதுக்கு இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அகெயின் இங்கே நமக்கு இன்னொரு செலக்ட் லைன் இருக்கும் இல்லைங்களா? உங்களோட அடுத்த செலக்ட் லைன் என்ன இருக்குது? இப்போது S1 இருக்குது. ஸோ S1 நம்ம இங்கே கொடுத்தாச்சு, அதுக்குரிய அவுட்புட் நமக்கு இப்போ இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இதனுடைய ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட 4x1 ட்ரூத் டேபிள் தான் இது. ஸோ நமக்கு 2 செலக்ட் லைன் இருக்குது அண்ட் அதுக்குரிய அவுட்புட் இருக்குது. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ S1, S0 வந்து நான் இப்போ 0, 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ S0 வேல்யூ 0 அண்ட் இங்கேயும் வந்து S0 வேல்யூ நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ S1 வேல்யூ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா அகெயின் 0ன்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ S0 0வாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா Yயில் நமக்கு I0 1 கிடச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி I2 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் S0 இங்கே 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு I0 செலக்ட் ஆகும் அண்ட் செகண்ட் மல்டிப்ளெக்ஸரில் உங்களுக்கு என்ன செலக்ட் ஆகும் அப்படின்னா I2 செலக்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய இன்புட்டாக என்ன இருக்க போகுதுன்னா I0 இருக்கும் அண்ட் I2 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்த ஸ்டேஜில் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ S1 வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0. ஆல்ரெடி நம்ம S0 என்ன எடுத்திருக்கோம்? 0ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ 0, 0 காம்பினேஷனுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 0, 0 காம்பினேஷனுக்கு நம்மளுடைய அவுட்புட் வந்து I0. அப்போ இந்த இடத்துல நமக்கு I0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 4x1 யூஸிங் 2x1 இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஏதாவது ஒரு மல்டிப்ளெக்சர் கொடுத்துருவாங்க யூஸிங் 2x1 இல்லை 4x1, 8x1 எது வேணால் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ 2x1 இந்த 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். நமக்கு 2x1 இருக்குது, 3 2x1 இருக்குது. இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டினில் என்ன மல்டிப்ளெக்சர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4x1 யூஸிங் 2x1. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ இந்த 2வை அகெயின் உங்களோட என்ன மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதனுடைய அந்த இன்புட் வேல்யூ. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களோட அவுட்புட் ரிசல்ட். ஸோ 2 + 1 3. ஸோ டோட்டலாக 3 மல்டிப்ளெக்சர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் 8x1 யூஸிங் 2x1.
சரிங்களா? ஸோ 8x1 அப்படின்னா இதனுடைய 2 பவர் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2^3 இன்டூ 1ன்னு இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 8 இன்புட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த 8 இன்புட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு 8x மல்டிப்ளெக்சரில் I0ல இருந்து I7 வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்புட் இருக்கும். அண்ட் உங்களோட 3 செலக்ட் லைன்ஸாக எது இருக்க போகுது அப்படின்னா S2, S1, S0 அண்ட் ஒரு அவுட்புட்டாக நமக்கு Y இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை ஃபில் பண்ணிக்கலாம். I0லேருந்து I7 வரைக்கும். இங்கே எதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2x1 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2x1 மல்டிப்ளெக்சர் எடுத்துக்கலாம். அதனுடைய ஃபஸ்ட்டு 2 இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா I0, I1ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 2x1. நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு 2x1 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 2 இன்புட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ I2, I3ன்ட்டு ஆகிடும். ஸோ செகண்ட் 2x1 முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் 2x1ல் அடுத்த 2 செட் ஆஃப் இன்புட்டை நம்ம கொடுத்துடலாம். ஸோ I4, I5 அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு 2x1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு I6 அண்ட் I7. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 8 இன்புட்ஸை நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 8 இன்புட்ஸுக்கு தேவையான வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸருக்கும் செலக்ட் லைன்ஸை கொடுக்கணும். ஸோ செலக்ட் லைன்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது S2, S1, S0ன்ட்டு இருக்குது. ஸோ நான் முதலையே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து உங்களோட LSBயை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ LSBயில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா S0 இருக்குது. ஸோ S0 ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய செலக்ட் லைன்ஸாக நம்ம எல்லா மல்டிப்ளெக்ஸருக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே நெக்ஸ்ட்டு 2x1 யூஸ் பண்ண போகிறோம். 2x1க்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க 2தோட அவுட்புட்டை எடுத்து இதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அகெயின் இன்னொரு 2x1 நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அவுட்புட் எடுத்து இதுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் லைன்ஸை நம்ம இங்கே ஃபீட் பண்ணணும். ஸோ S0 ஃபஸ்ட்டு செலக்ட் லைன் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு S1 இருக்குது. ஸோ S1 வந்து உங்களோட செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் லைனாக நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அவுட்புட் இருக்குது. நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் வேணும். ஸோ அகெயின் இன்னொரு 2x1 யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கிடைச்சிருக்க அவுட்புட்டை எடுத்து இதுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன செலக்ட் லைன் இருக்குன்னா S2 இருக்குது. ஸோ S2வை இங்கே ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட்டில் நமக்கு இங்கே Y கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 8x1 யூஸிங் 2x1. பட் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு எத்தனை 2x1 யூஸ் பண்ணி நீங்கள் 8x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லா டைமும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன ஷார்ட்கட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களோட மல்டிப்ளெக்சர் வேல்யூஸ் அதாவது இன்புட் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 8ஐ வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். அகெயின் இந்த 4ஐ எடுத்துகிட்டு மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் அகெயின் 2ன்னு கிடைக்கும். அகெயின் 2 எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். சரிங்களா? 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது எந்த வேல்யூவாலனா உங்களுக்கு யூஸிங் எந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களோ இந்த 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 + 2 6, 6 + 1 7. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 2x1 MUX வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் மல்டிப்ளெக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். இப்போது 8x1 அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ வந்து அதே ப்ராப்ளம் தான் ஹவு மெனி 2x1 இஸ் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் 16x1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 16x1 நம்ம 2x1 யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ 16 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் 8 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். அகெயின் 4 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் இன்னும் நமக்கு கம்மியாக வேணுன்றதுனால 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ 15 2x1 மல்டிப்ளெக்சர்ஸ் நமக்கு தேவைப்படும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்டெப்போடு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு பண்ண வேண்டியதே இல்லை. சரிங்களா?
ஸோ இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது நம்ம இப்போ 16x1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பட் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா 4x1. 16x1 அப்படின்னா 2^4 தான் வந்து 16:1. ஸோ அப்போ நமக்கு 4 செலக்ட் லைன்ஸ் இருக்கும், 2^4 இன்புட் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 16 இன்புட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு 4x1 நம்ம ஒரு மல்டிப்ளெக்ஸரை எடுத்துகிட்டு 4 இன்புட்டாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ I0லேருந்து I3 ஃபஸ்ட்டு மக்ஸுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு I4லேருந்து I7 செகண்ட் மக்ஸுக்கு, I8லேருந்து I11 தேர்டு மக்ஸுக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு I12லேருந்து I15 வந்து ஃபோர்த்து மக்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இதனுடைய செலக்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 செலக்ட் லைன் இருக்குது. ஸோ 4 செலக்ட் லைனில் S3, S2, S1, S0 இருக்கும். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு LSBலேருந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இங்கே நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ S1, S0 நம்மளோட செலக்ட் லைனாக இங்கே கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 4 அவுட்புட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 அவுட்புட்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு 4x1 நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணிட்டோம். மிச்ச 2 செலக்ட் லைனாக S3, S2 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே அவுட்புட் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? இங்கேயும் வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 16x1 வந்து உங்களுக்கு 4x1 வச்சு டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 16 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 4 அகெயின் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1 கிடைக்கிற வரைக்கும். ஸோ 1 நமக்கு இங்கே கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 5. ஸோ டோட்டலாக நம்ம 5 மல்டிப்ளெக்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 8x1 யூஸிங் 4x1 மக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த அதே ஷார்ட்கட் நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் என்ன சேஞ்சுன்னு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துருக்க அந்த யூஸிங்க்கு இன்னொரு மக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதனுடைய வேல்யூ வச்சு நான் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8/4ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ இது லீஸ்ட்டாக 1 வர வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க? 2 அகெயின் /4ன்னு போட்டிங்கன்னா 0.5ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து 2.5. அதாவது இன்னொரு 0.5 அப்படிங்கிறத என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மக்ஸில் ஒரு ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மீதி ஹாஃப் வந்து அன்யூஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எனேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ எனேபிள்னால் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு இதிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எனேபிளோட வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட மக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும். எனேபிள் வந்து 0வாக இருக்கும் போது உங்களோட மக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எனேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த 8x1 இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் 4x1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 4x1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே 8x1 நமக்கு வேணும். ஸோ 8x1 அப்படிங்கும் போது நமக்கு 2^3:1 இருக்கும். ஸோ 2^3 அப்படின்னா உங்களுக்கு 8 இன்புட் இருக்கும். 8 இன்புட், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 1 அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ 4x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 4 இன்புட் தான் இருக்குது. ஸோ 8 இன்புட்டில் ஃபஸ்ட்டு 4 இன்புட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4x1 கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு 4x1 எடுத்துகிட்டு மீதி இருக்கிற, அதாவது உங்களோட 8ல் ஃபஸ்ட்டு 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மிச்சம் I4லேருந்து I7 வரைக்கும் இன்னொரு 4x1 மக்ஸில் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை 2 மக்ஸுக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் லைன்ஸை கொடுக்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு இதில் 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ S2, S1, S0ன்னு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு 8x1. ஸோ இதில் LSBலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நமக்கு 4x1 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? 2த்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ S1 அண்ட் S0 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 2 செலக்ட் லைன்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு 4x1 நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு 4x1 மக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே செலக்ட் லைன்ஸை தான் ஃபீட் பண்ணணும். ஸோ S1, S0 நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஆனால் நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குது? 3 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு செலக்ட் லைன்ஸ் ஆனால் இந்த S2வை நம்ம கொடுக்கணும். S2வை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலான்னா எனேபிள் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மக்ஸ்லையுமே நமக்கு ஒரு எனேபிள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எனேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணி அந்த நாட் கேட்டோட அவுட்புட்டை ஒரு எனேபிளுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்காம்ப்ளிமெண்டட், அதாவது டைரக்ட் வேல்யூ எடுத்து இன்னொரு எனேபிளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட செகண்ட் மக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்புட்டாக எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தேர்டு செலக்ட் லைனான S2வை நம்ம இங்கே ஃபீட் பண்ண போகிறோம்.
சரிங்களா? ஸோ இதனுடைய ஆப்ரேஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ S2, S1, S0 அண்ட் அதனுடைய 8 காம்பினேஷனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா I0லேருந்து I7 வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் 0, 0, 0. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா S1க்கும் S0க்கும் நம்ம 0ன்னு கொடுக்கணும். ஸோ S1 0, S0க்கும் 0 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு மக்ஸுக்கும் நம்ம 0, 0ன்னு ஃபீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 0, 0ன்னு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 0, 0க்கு Y வந்து I0ம் இருக்குது அண்ட் அதே மாதிரி இன்னொரு 0, 0ல் நமக்கு I4ம் இருக்குது. சரிங்களா? பட் இதில் நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் தான் நமக்கு ஃபைனலில் வேணும். அப்போ நம்ம இந்த S2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம 0 தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 0 கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ S2 இங்கே நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ, அதாவது உங்களோட எனேபிள் வேல்யூ இங்கே 0 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நாட் கேட் இருக்கிறதுனால இது இன்வெர்ட் ஆகி எனேபிள் இங்கே வந்து 1ன்னு இருக்கும். சரிங்களா? எனேபிள் 1 ஆனால் தான் நான் மக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனேபிள் வேல்யூ நமக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகும், உங்களோட இந்த மக்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மக்ஸில் வந்து எனேபிள் 0ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த வேல்யூமே இருக்காது. சரிங்களா? ஸோ இது ஆப்ரேட் ஆகாததுனால ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0வாக கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1, S0 0, 0ன்னு தெரிஞ்சிடுச்சு. அது போக நம்ம S2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 0. ஸோ 0, 0, 0க்கு நம்மளுடைய அவுட்புட் என்ன I0. ஸோ உங்களோட I0 வேல்யூ இங்கே ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆர் கேட்டுக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா I0 + 0 வந்து நமக்கு இங்கே I0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெஷல் கேஸஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் கேஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வேல்யூவில் நீங்கள் இப்படி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி 0.5 எக்ஸ்ட்ரா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கேஸ் வேல்யூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செலக்ட் லைனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு காமனாக இருக்குன்ற மாதிரி இருக்கோ அந்த பர்டிகுலர் செலக்ட் லைனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் கேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான். ஸோ மக்ஸ்ட்ரீயில் நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.